ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிடன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸ். இப்போ கிளாஸ் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணிட்டேன், கிளாஸ் யூசர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு பாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா P1 அப்படின்னு வந்து யூசர்ன்ற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா P2 யூசர் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுதான் ஆப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, அதுக்கப்புறம் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு ஏதாவது பர்டிகுலராக எனக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே கீவேர்டாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஐடி யூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது பிரிண்ட் பண்ணணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் போகிறோம். கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டெஃப் இன்ட் செல்ஃப் நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை க்ரியேட் பண்ணிட்டு இந்த நேம் ஏஜையும் நம்ம கொடுத்துட்டோம். அதே டேரெக்டாக நம்ம P1 பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துட்டோம், P2 பர்சன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப லென்த்தி ஆஃப் கோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இங்கே என்ன நேமாக இருக்கோ அதுதான் இங்கே இருக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி இந்த நேமுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுனா இது மாதிரி பண்ணிக்கோங்க. நேம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் சேமாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கிற நேமாக எடுத்துக்கும், செகண்டாகவே ஏஜ் எடுத்துக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஃப் இன்ட் இந்த மாதிரி கொடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வந்து பர்சனை இது பண்ணோம். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் பார்த்து பார்த்தீங்களா, டெஃப் மை ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த செல்ஃப்ன்ற கீவேர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே, அதாவது வந்து இல்லை மெத்தட்னு சொல்லுவோம், இது இங்கே வந்து கால் பண்ணிட்டு ஹலோ மை நேம் இஸ் டெக்னோ அப்படின்றது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். டெக்னோ அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிடன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிடன்ஸ் ஏன் வந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் சைல்டு, அதாவது வந்து நெஸ்டட் இஃப் எப்படி பார்த்தீங்கன்னா இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் இருக்க மாதிரி வந்து அதே வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்னொரு கிளாஸஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ஸ் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பர்சன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா, எம்ப்ளாயா, இல்லை வந்து ஒரு சீனியர் சிட்டிசன், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபைடாக மென்ஷன் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் வந்து இப்போ டெக்னோ இன்ஜினியரிங் அதாவது வந்து முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ இன்ஜினியரிங் சொல்லிட்டு இது ஒரு எப்படி சொல்கிறது பேரண்ட்டோட கிளாஸ் நேம். இதே நான் சைல்டுக்கு நான் போகிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் பர்சன் க்ரியேட் பண்ணிட்டேன். அது யாருன்னா ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து நான் கால் பண்ணேன் பர்சன் அப்படின்னு. அதை கால் பண்ணால் தான் இது இங்கேருந்து இங்கே வரும். பர்சன் இதை கால் பண்ணிட்டு இங்கே வந்து பிரிண்ட் நேம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது மேலே இருக்கிறத நம்ம கீழே வந்து நம்ம கால் பண்ணும். எப்படின்னா இந்த டெக்னோ கிரியேஷன் சொல்லிட்டு அதாவது சைல்டோட டேட்டா எடுத்துகிட்டு போயிட்டு பேரண்ட்டு கொடுத்துட்டு அது வந்து லாஸ்ட்டாக நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். இது ஏன்டா இவ்வளோ தூரம் கொண்டு போய் பண்ணுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னோ கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து நம்ம பர்சன் யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா. இதே பர்சன் போல நம்ம இங்கே சூப்பர் அப்படின்னு யூஸ் பண்ணால் அதான் சூப்பர் ஃபங்க்ஷன். அந்த கீவேர்டை மாற்றி யூஸ் பண்ணுறது அதுதான் இங்கே வந்து மாற்றி யூஸ் பண்ணுறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபங்க்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் பர்சனை வந்து இங்கே கால் பண்ணணும். அதாவது கால் பண்ணுறதுக்கோசம் வந்து நம்ம சூப்பர் அடுத்து நம்ம போட நமக்கு இது பண்ணும். அதாவது எப்படின்னா ஒரு கிளாஸுக்குள்ளே இது வந்து பேரண்ட், இது வந்து சைல்டு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக நம்ம அனிமல்ஸ்னு எல்லாமே சொல்லலாம். அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிஷ்ஷா
டாகா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பர்சன் இருக்காங்க. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு, அவங்க வந்து இயர் வந்து கிராஜுவேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மெத்தட் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது செல்ஃப் கிராஜுவேஷன் இயர், அது வந்து இயர்ன்ற சொல்லிட்டு கீவேர்டு இங்கேயே நான் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போகாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைல்டோட கிளாஸ்லேயே முடிஞ்சிடும் எவ்வளோ கிராஜுவேஷன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எக்ஸ் பிரிண்ட் நேம் அப்படின்னா நேராக அந்த டெஃபுக்கு போயிட்டு நமக்கு பிரிண்ட் இது எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு அது உள்ள நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ணும். அதே வந்து பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் கிராஜுவேஷன் இயர் அப்படின்றத அது நேராக வந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து நமக்கு கால் பண்ணி இது பண்ணும். இப்போ வந்து ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து கிளாஸ் அனிமல் இருக்குது, மொத்தமாக ஒரு அனிமல் சொல்லிச்சு. இப்போ அந்த அனிமலுக்கு வந்து என்னென்னா எப்பயுமே வந்து ஒரு அனிமலுக்கு 2 ஐசஸ் இருக்கும், அதாவது 2 கண் இருக்க உயிரினம் எது அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து அது எப்படி பிரீத் பண்ணால் அது ஹின்ஹீலா இல்லை எக்ஸ்ஹீலான்னு பிரீத் பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம இப்போ வந்து ஃபிஷ் எடுத்துருக்கோம், அதனால தான் கிளாஸ் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு அதோட சைல்டு கிளாஸஸ் நம்ம இது பண்ணுவோம். அது வந்து இப்போ வந்து அனிமல் நம்ம கொடுத்தாச்சு. டெஃப் இன்ட் செல்ஃப், அதுக்கப்புறம் சூப்பர் இன்ட். இப்படி இது பண்ணால் மட்டும்தான் இந்த பிரீத் அப்படின்றத இங்கேருந்து இது கொடுக்கும், அதாவது டூயிங் திஸ் வாட்டர். இல்லைனா இந்த வந்து நம்ம சூப்பர் ஃபங்க்ஷன் கொடுக்காம அப்படியே வந்து நம்ம டெஃப் இன்ட்டோட விட்டுட்டோம்னா அந்த பிரிண்ட் இருக்கிற மேலே தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ இது இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ எப்படின்னா இப்போ வந்து நான் எடுத்துடுறேன் அப்படின்றத நான் எடுத்துட்டேன்னா அங்கே என்ன நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஹின்ஹில் எக்ஸில் மட்டும்தான் டேரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆகுது. அதனால் நடுவில் அந்த இது எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த இதே காணும், அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து எனக்கு வந்து இதாகும் அப்படின்றது வேடே இல்லை. அதனால் டூயிங் திஸ் அண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அதனால் இந்த இது நமக்கு கால் பண்ணது. ஓகேங்களா? அதே வந்து எக்ஸ்ட்ரா கூட நம்ம என்னன்னா ஐஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்தது கூட நமக்கு 2 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அதே நீமோ ஸ்விம் அப்படின்றப்போ வந்து டூயிங் திஸ் அண்டர் வாட்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்ற அனிமல் வந்து அதோட என்னெல்லாம் பண்ணும் பிஹேவியர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் இது பண்ணி காட்டலாம். இது எங்கே ரியல் டைமாக யூஸ் ஆகுது அப்படின்றப்போ நான் பைச்சாம் போய்க்கிறேன். பைச்சாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நேம் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டேன், பிரிண்ட் மை நேம் இஸ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மெயினில் போய்ட்டு இம்போர்ட் நேம் எஸ் நேம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இது நான் எனக்கு 2 மணிக்குள்ள என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் ராஜா அப்படின்றதுக்கு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. மை நேம் இஸ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது வந்து இங்கே இருக்க கிளாஸை வந்து நம்ம இங்கே கால் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும், அதாவது மெயின் ஃபங்க்ஷனாக வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம். இப்படி ரைட் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து நம்ம ரெடியூஸ் ஆகும். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு 45 பேஜாக நான் கோடு ரைட் பண்ணுறதை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மெத்தட்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு இதை நான் க்ரியேட் பண்ணிட்டு கோடை ரெடியூஸ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸருக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும்.
அதாவது வந்து இப்போது ஒருத்தரே கோட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வரவங்க நெக்ஸ்ட் வரவங்களுக்கு கோட் புரியுறதுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை ரீட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கோட் மாற்றுறதுக்கு ஸோ அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே மீன்ஸ் ரொம்ப நேரமாக இதே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.